புரசைவாக்கம் அருள்மிகு கங்காதீஸ்வரர் திருக்கோவிலில் புதிய மரத்தேர் வெள்ளோட்ட விழா அமைச்சர் கே சேகர்பாபு வடம் பிடித்து துவக்கி வைத்தார். சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற திருக்கோவிலான அருள்மிகு கங்காதீஸ்வரர் திருக்கோவிலில் ரூபாய் 81 லட்சம் மதிப்பீட்டில் புதிய மரத்தேர் செய்யப்பட்டு அதன் வெள்ளோட்ட விழா இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கே சேகர்பாபு அவர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு கங்காதீஸ்வரர் திருக்கோவிலில் புதிய மரத்தேரை வடம் பிடித்து தொடங்கி வைத்து சிறப்பித்தார். இந்த தேரானது அருள்மிகு கங்காதீஸ்வரர் திருக்கோவிலில் இருந்து புறப்பட்டு புரசைவாக்கம் நெடுஞ்சாலை அழகப்பா சாலை வழியாக வலம் வந்து மீண்டும் திருக்கோவில் வந்தடைந்தது. இத்தேரை அப்பகுதி மக்கள் பலர் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சென்னை மேயர் பிரியா ராஜன், மாமன்ற உறுப்பினர் பரிதி இளம் ஸ்ருதி, இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் டாக்டர் சி பழனி, சென்னை மண்டலம் 1 இணை ஆணையர் ஜ முல்லை, உதவி ஆணையர் க சிவக்குமார், செயல் அலுவலர் ஆட்சி சிவபிரகாசம், அறக்காவலர் குழு தலைவர் மருத்துவர் வெற்றிக்குமார், அறக்காவலர் குழு உறுப்பினர்கள் உதயகுமார், ரத்தினம், லீலாவதி, கோபிநாத், குருக்கல் சரவணன், ஓதுவார் பிரசன்னா, மேலாளர் தனசேகர், கணக்கர் வெற்றி, எழுத்தர் பிரசாந்த், திருக்கோவில் பணியாளர்கள் ராஜசேகர், அசோக், இந்திரா, ரஞ்சிதா, சரண்யா, மோகன கண்ணன் உள்ளிட்ட திருக்கோவில் ஊழியர்கள், ஆன்மீக அன்பர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்.